ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாமம் மேன்மைப்படட்டும். இந்த கால வேளையில் புலம்பலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே ஜனங்கள் படுகிற பாடுகள், பிள்ளைகள் படுகிற பாடுகள், இவைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது, புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணீர் கருப்பு வெளி சும்மா இருக்க விட்டாதே. எழுந்திரி, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முன்னையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. இது சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்க வேண்டியது கடமை. சீயோன் குமாரத்தின் மதிலே, இப்ப பரிசுத்தவான்களுக்கு மதில் பரிசுத்த கூட்டம் தான். இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே. எனக்கு அதனால ரட்சிக்கப்பட்ட பாக்கியவானே, ஊழியர் செய்கிறவர்களே, சீயோன் குமாரத்தி சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மதில் நாம் தான். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக மதில் நாம தான். சபையை காக்கிறவர்கள் நாம தான். சபைக்கு பாதுகாப்பு நாம தான். எப்படி என்றால், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்புகளை சும்மா இருக்க விட்டாது. இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதம் கற்றுத்தருகிறது. இரவும் பகலும், எனக்கு அருமையானவில்லை, இரவும் பகலும் நாம் ஜெபிப்போமானால் சபைக்கு ஒரு பாதுகாப்பு. சபைக்கு பாதுகாப்பு. சபைக்கு ஒரு மதிலா இருந்து நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அதற்காக இரவும் பகலும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அநேகரை பலப்படுத்தும்படியாய் நாம் பலனடைந்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு. நாம் நதியை பார்த்திருக்கிறோம். இந்த நதியில எவ்வளவு தண்ணீர் ஓடும். அதை போல் கண்ணீர் விடு. சீயோன் குமாரத்தின் மதிலே, எனக்கு அருமையானவர்களே, ஒரு மதிலாய் இருக்கணும். சபைக்கு ஒரு மதிலாய், சபையை பாதுகாக்கிற ஒரு மதிலாய் இருக்க வேண்டும். அதற்கு ஜெபிக்கணும். கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கணும், கதறணும். ஏன்னா சபை மேலதான் சத்துருவுக்கு நோக்கம். சபையிலே சத்துரு கொடி நாட்டுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சபையிலே சத்துரு கொடி நாட்டாதபடி ஒரு மதில், சத்துரு உள்ளே நுழையாதபடி ஒரு மதிலா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதற்கு இரவும் பகலும் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கணும். நம்முடைய கண்ணீரே சபைக்கு மதில். நம்முடைய கண்ணீரே பரிசுத்தவான்களுக்கு மதில். நம்முடைய கண்ணீரே தேவ பாதுகாப்பு. நான் சொல்லுகிறார் பாருங்க, இரவும் பகல் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்புகளை சும்மா இருக்க விட்டாதே. எனக்கு அருமையானதில்லை, கர்த்தர் நாம மகிமைக்காக
நாம் இரவும் பகலும் செபித்து வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லி, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்கள் முனையில் பசியினால் மூர்ச்சித்து போயிடும் உன் குழந்தைகளின் பிராணுக்காக உன் கைகளை இடத்துக்கு ஏறெடு. இப்ப தேசத்திலே பார்க்கிறோம், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம், சிறு பிள்ளைகள் கூட்டமாய் விபத்திலே சாகிறார்கள். சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை கடத்தி போய் கண்களை கூண்டாக்கி ஊனமாக்கி இதோ இந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கிற கூட்டம் உண்டு. பாலியல் பலாத்காரம் பார்க்கும் பொழுது, செய்திகளை பார்க்கும் பொழுது, சிறு பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு அறையில் அடைத்து வைத்து துன்புறுத்துகிற காரியம், சிகரெட்டினால் உடம்பை சுடுகிற காரியம், சுட்டு அந்த வேதனை பார்த்து சந்தோஷப்படுகிற சேடிஸ்டுகள் மத்தியிலே பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் கண்ணீர் விட வேண்டும். ஜாமத்திலே எழுந்து கதறி அழ வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் தேசத்திற்கும் கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பார். நீங்களும் நானும் தான் மதில், சீயோன் குமாரத்திக்கு, தேசத்திற்கு நீங்களும் நானும் தான் மதிலாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தேசமே பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது செபிக்கணும். நதியவளவு கண்ணீர் விடு. கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எனக்கு அருமையானதை கேட்க சகோதரனே, நாம் ஜெபிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதிகமான நேரத்தை ஜெபத்திலே கழிப்போம், ஜெபத்திலே தரித்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நாம் மதிலாய் இருக்கிறதுனால நம்மை தாண்டி தீமை சபைக்குள் வராதபடி கர்த்தர் காப்பார். நம்மை தாண்டி தீமை வீட்டுக்குள்ளே வராதபடி கர்த்தர் காப்பார். நம்மை தாண்டி பிள்ளைகளை தொடாதபடி, சத்துரு தொடாதபடி கர்த்தர் காக்க முடியும். நாமே மதில். எனவே ஜெபிப்போம், ஜெபித்து அநேகருக்கு பதிலாக இருந்து பாதுகாப்போம். கர்த்தர் நிச்சயம் அதை கேட்ட பலனை தருவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கிறது. வாருங்களை இணைந்து ஜெபித்து கர்த்தரை மேம்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.